மக்களே, வெல்கம் பேக் டு ஐம் நாகா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் விஓசி பார்க்கில் நடந்துட்டுருக்கிற அரசு எக்ஸிபிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்குது. ஜூன் 15th வரைக்கும் நடக்குமாமா. என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுங்களுக்கு வந்து 15 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. சரி, என்ன தான் இருக்குது, அரசு எக்ஸிபிஷன் தான் அந்தளவுக்கு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு இதில் போய் பார்த்தேன். சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு பேட் டைம் அப்படின்னா, நல்ல ரெய்னி சீசனில் போட்டிருக்கிறாங்க. எப்போ மழை வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. மேகம் கூடி இருக்குது. இன்றைக்கி போக வேண்டாம்னு பிளான் பண்ணால் மழையே வர மாட்டேங்குது. சரி, இப்போ மேகம் இல்லை போகலான்னு பிளான் பண்ணால் சடனாக மழை வந்துடுது. அதே மாதிரி தான் நாங்கள் போனப்போ சரியாக மழை வந்துருச்சு. சரின்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் இருக்கிற கடைக்கு மழைக்கு ஒதுங்குறதுக்காக உள்ளே போனால் அங்கேவே 500 ரூபாய் கிட்ட ஷாப்பிங் ஆயிடுச்சு. வலை எல்லாமே பார்க்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்று, நம்ம கொஞ்சம் குண்டான ஆள் இல்லையா, அதனால் நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போகுமேன்னு எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனால் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே மேலாக நிமிந்து பார்த்தா கிளிப்பு, கம்மல், அப்புறமா கீச்செயின், இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து 1 இயருக்கு தேவையானதை இங்கேயே ஷாப்பிங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு டைம் திருப்பி போடும்போது இது எங்கே வாங்கினேன், இது எங்கே வாங்க அப்படின்னு 4 பேர் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே வந்து 15லேருந்து இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பேங்கிள்ஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்லாவே சில்வரில் இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் இருக்குது. அதை விட்டு வெளியில் வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து கோயில் மாதிரி ஒரு செட்டப்பில் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து தண்டு மாரியம்மன் கோயிலாமா, அது வந்து மினியேச்சரில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சொல்லணும்னா மினியேச்சர் பைத்தியங்க. எனக்கு வந்து மினியேச்சரில் என்ன பண்ணியிருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆக்கிட்டேன். என்னதான் அப்படி இருக்குதாங்க பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஆனாலுமே எனக்கு இந்த மினியேச்சர்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, இது எப்படி ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அறநிலைத்துறையோட ஏற்பாடில் பண்ணியிருந்தாங்க. மரத்தால் செஞ்ச சிற்பம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளெல்லாம் நல்ல க்ளே கொடுத்து செய்யினாலே செய்ய வராது. ஆனால் மரத்தில் இவ்வளோ அழகழகாக செதுக்கியிருக்காங்க. பின்னாடி இருக்க பேனரில் வந்து ஒரு கோயிலையுமே கும்பாபிஷேகம் எப்போ பண்ணாங்க, அந்த கோயிலில் சிறப்பான நிகழ்வுகள்லாம் எப்போ நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் டைப் பண்ணி அதை வச்சுருந்தாங்க. ஸோ மினியேச்சர் ஐட்டமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா சென்டரில் நம்ம ஹீரோ விநாயகர் சூப்பராக உட்காந்துருந்தார். அவரையுமே தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு தீபம் வச்சுருக்குறாங்க, விபூதி எல்லாமே வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோயில் செட்டப்லேயே பண்ணியிருந்தாங்க. அறநிலைத்துறைனா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வந்தோடனே இந்த காவல் இதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனாலுமே எல்லோரும் எடுக்கிறத பார்த்து நானும் எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்துட்டு ஜென்ஸு காவலர்களோட ஃபோட்டோஸை விட அதிகமாக லேடிஸோடது நிறையவே இருந்துச்சு. நம்ம தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உலகம் தெரியாமல் இருக்கோம், சாதிக்கிறவங்க நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நம்ம காரணம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. நிறைய கன்ஸு, பிஸ்டல் இதெல்லாமே எந்தெந்த சைஸில் இருக்குது, புல்லட் எல்லாம் எந்தெந்த ஷேப்பில் இருக்குது, எல்லாத்தையுமே எக்ஸிபிஷனில் சூப்பராக ஷோ பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வெளில வந்தோடனே மழை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அதனால் இந்த கடைக்கு போனோம். எதை எடுத்தாலுமே 20 ரூபாலேருந்து 30 ரூபா, 40 ரூபா, அந்த 3 ரேட் மட்டும்தான். இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமே தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளோட உலகமே இங்கே தான் இருக்குது, நம்ம இவ்வளோ நேரம் எங்கே சுற்றிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. மினியேச்சரில் அவ்வளோ பொருள் வச்சுருக்குறாங்க. இட்லி சட்டியிலேருந்து, கடாயிலேருந்து, பால் காய்ச்சிற பொருள்லேருந்து இது எல்லாமே. ஃபஸ்ட்டு நான் இதை வாங்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்காக தான். ஆனால் அதுக்கப்புறம் நாள் போக தான் எனக்கே புரிஞ்சது, இதுக்கு நம்ம பைத்தியமாயிட்டோம், வீடியோலாம் சும்மா ஒரு காரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நிறைய திங்ஸே அங்கே வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சீப்புலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சீப்பில் என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. அதை தாண்டி வந்தோடனே பைப்பு செட்டு, ப்ளம்பிங் செட்டுக்கு நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே வேறு சைஸில் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சோடனே இந்த சேர் இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குதே, அழகாக இருக்குதே, வாங்கலாமா அப்படின்ற டவுட்டில் எடுத்து என் பையன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்குறதுல போட்டான். அதை தாண்டி வந்தேன்னா சின்னதாக டஸ்ட் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த விளக்குக்கெல்லாம் வந்து நான் கேரண்டி தரமாட்டேன், ஏன்னா வெயிட் அவ்வளோ இல்லை. 20 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஒர்த்து தான். ஆனாலுமே வீட்டில் ஏற்றுறதுக்கு தாங்குமான்றது தெரியல. இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கெலாம் போகும்போது ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அங்கே பார்க்குறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து வெளியில் பார்த்தா ரேட் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த இதுலேயும் நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களையும் நம்ம வந்து நிறைய வாங்கிடுவோம். அது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். நாளைக்கு தேவைப்படும், பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு வாங்குறது எல்லாமே வேஸ்ட்டு தான். அந்த நேரத்துக்கு தேவைப்படும் போது அந்த நேரத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணால் தான் அது யூஸ் ஆகும். பின்னாடின்னு வாங்கி வச்சோன்னா அது என்றைக்குமே கிடப்பில் தான் கிடக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸ்பூன் கலெக்ஷன்ஸுமே அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வந்து 3 ரூபாயிலேருந்து அதோட ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 30 ரூபா வரைக்குமே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது அதை தாண்டி வெளியில் வந்தோடனே இந்த 3 கடை தான் அங்கே வந்து சுற்றி நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 3 மட்டும்தான். ஒன்று வந்து டெல்லி அப்பளம், இன்னும் வந்து பானிபூரி, பஜ்ஜி, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கடை. ரெண்டுமே எல்லாமே வந்துட்டு ஒரு பிளேட் 100ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஐஸ்கிரீம் மட்டும்தான் 50 சொன்னாங்க. இந்த ஒரு ஐஸ்கிரீம்லேயும் 3 ஸ்கூப் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம். டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறமா நாங்கள்லாம் எல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து தம்பியோட வயசு வந்துருச்சு, அவன் விளையாடுறதுக்கு வந்துட்டான். ஸோ அவன் விளையாண்டதெல்லாம் அழகழகாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இந்த சர்க்கஸு இந்த ராட்டினம் அதெல்லாம் சுற்றுறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆந்திராவில் நடந்த பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்போ இந்த சர்க்கஸ்லாம் போடான்னு சொன்னதுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டேன்ட்டான். கோயம்புத்தூரில் போனால் அவன் சூப்பராக என்ஜாய் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து அந்த பைக்கில் போக சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து காரில் ஷிஃப்ட் பண்ணி அந்த காரில் ஓட்டுற மாதிரி பண்ணித்தர சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து மோட்டரில் ரன் பண்ணாமல் அவர் வந்து கையிலே சுற்றி விட்றாரு. ஆனால் நல்லா ஸ்பீடாக தான் சுற்றி விட்றாரு. ஏன்னா குழந்தைங்க இல்லையா, மோட்டரில் ரன் ஆச்சுன்னா சப்போஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டா அது ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படின்றதுனால கையிலே மூவ் பண்ணி விட்டார். சொல்லப்போனால் அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அதுதான் எங்களுக்கு சந்தோஷமேவும். இது வந்து ஒரு ரவுண்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்காட்சியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம் தான். வீட்டுக்குள்ளே இருக்க விட வெளியில் போனால் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 கையில் வச்சுக்கிறது நம்ம வெளியில் போய் 4 பேர்ட்ட அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்போம், ஆனால் அவங்க அந்த மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே நம்ம ஓடி திரிஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்க மூஞ்சில் சிரிப்பை பார்க்குறதுக்கு தானே. அந்த இதனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற முடிவுக்கு வந்துடுறோம். அவன் வந்து வேறு எதுலேயுமே அதிகமாக எங்ககிட்ட கேட்டதில்லை. விளையாடுச்சாமா இதெல்லாம் எதுவுமே அவனே சொல்லிடுவான், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுமா, உடஞ்சிரும், வேண்டாம் அப்படின்ட்டு. இது ஒன்று தான் ஆசைப்பட்டு கேட்டான், அதனால் சரின்ட்டு அதில் அலோவ் பண்ணியாச்சு. 100 rupeesக்கே நாங்கள் வந்து ரெண்டுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். பைக்கில் வந்து ஒரே ஒரு தடவை சுற்றி விடுற மாதிரி, ரெண்டாவது வந்து காரில் கொஞ்சம் மற்ற பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அதனால் அவங்க கூட சேர்ந்து சுற்றினான். அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் போறியா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்ட்டான். அதை கொஞ்சம் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் அதில் யாருமே ஏறலை. அதுக்கப்புறமா வாட்டர் கேம் வந்து 5 years above இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் உள்ளே இதாகிட்டா ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுனால தண்ணியெல்லாம் நல்லாவே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கார் ரைடு, தனித்தனியாக காரு, பின்னாடி வந்து அதோட ஓனர் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ரிமோட்டை வச்சுட்டு பின்னாடி வந்து ரன் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறமா இந்த பால் கேம் வந்து ஆல்ரெடி அவனோட 3 years பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ஒரு கோயில் போயிருந்தோம். எப்போவுமே பர்த்டேனா நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி ட்ரெஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் கிடையாது, எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்துடுவோம், அதோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி போயிருந்தப்போ அவன் சூப்பராக ஒரு பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். மற்றவங்களாம் விளையாடுறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அந்த குழந்தைங்க சிரிப்பை பார்க்குறதுக்கு. அதெல்லாத்தையுமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் ராட்டினம், கார் ஷோ, ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த பிளேஸை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க. பொருட்காட்சினா குப்பையாக கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது வந்து எக்ஸிபிஷன் மாதிரியே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக டஸ்ட் ஃப்ரீயாக சூப்பராக இருந்துச்சு. தூரலுமே வந்து லேஸாக போட்டதுனால அது மழை மாதிரி எங்களுக்கு பெருசாக எஃபெக்டிவாக தெரியல. ரெண்டாவது வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்க வந்து ஒன்று வந்து ஸ்னோ ஹவுஸ், ரெண்டாவது வந்து 3D. ரெண்டுமே வந்து ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்றதுனால தான் அங்கே போயிருக்கோம். எதுக்கு அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்றதுனால அதில் போகலை, அதே நிப்பாட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறது தான் அங்கேயும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே போகலை. கண்டிப்பாக கையில் காசு இருந்தால் அந்த நியாயமெல்லாம் பேசியிருக்க மாட்டேன், உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். காசு இல்லை, அதனால நியாயம் பேச வேண்டிய கட்டாதுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது வந்து இந்த ரைடு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஜெயிண்ட் வீல் வந்து நாங்கள் லாஸ்ட் மந்த் ஆந்திராவில் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்கே போனதுனால எங்களுக்கு அது ஒன்றும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஸோ ஜெயிண்ட் வீல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அகெயின் ஃப்ரண்ட்டுக்கே வந்தேன்னா இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே அதுக்கு தனித்தனியாக ஸ்டால் போட்டு அது எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தது வந்து ஒரு கிராமத்தை எந்த மாதிரி முன்னேற்றுறாங்க அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போனோம். இது வந்து கிராம சபை கூட்டம் எப்படியெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு காமிச்சிட்டு பின்னாடி இருக்கிற அந்த டிஜிட்டல் போர்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பக்கம் டிஸ்பிளே ஆச்சு, இன்னொரு பக்கம் பேனர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிராமப்புறத்தை நகரப்புறத்துக்கு மாற்றுற போது வீடெல்லாம் எந்த மாதிரி கட்டுறாங்க, ஃபஸ்ட்டு இந்த வீடு எப்படி, இப்போ இருக்கிற வீடு எப்படி, அது மாதிரி இந்த பேர் சொல்கிறாங்க இல்லையா, கார வீடு, கான்க்ரீட் வீடு, இதெல்லாமே இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியுறதில்ல. அதெல்லாத்தையுமே மினியேச்சரில் பண்ணி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட இதெல்லாம் என்னங்க எப்படின்னு கேட்டால் எல்லாமே சூப்பராக சொல்லியும் கொடுத்தாங்க. எந்த ஒரு பீஸுமே டேமேஜ் ஆகாமல் கீழே விழுகாமல் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. என்னோட வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் யாருக்குன்னா அந்த மினியேச்சர் ரெடி பண்ணவங்களுக்கு தான். பார்த்து அப்படியே உண்மையில் இருக்கிறத குட்டியாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டாவது வந்து குடிநீர் வடிகால் திட்டம், அந்த இதை தான் நாங்கள் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நல்லாவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையில் இப்படியே இருக்குதா அப்படிங்கிறது தான் டவுட் டைம். ஏன்னா இவ்வளோ டஸ்ட் ஃப்ரீயாக எல்லாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு வீடியோ எடுத்தாச்சு. அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கை வைக்காமல் பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையை வச்சு அது மேலே மூஞ்சி வச்சு இப்படிலாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டஸ்ட்டாக தான் ஆகும். ரெண்டாவது வந்து கோயம்புத்தூரில் இது பண்ணியிருந்ததுனால கோயம்புத்தூரில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் வந்து உருமாற்றியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நிறைய அதில் பண்ணி காமிச்சிருந்தாங்க.
இதை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நாங்கள் போனது வந்து சுற்றுலாத்துறையில் எங்கள் கூட வந்து இன்னும் 2-3 ஃபேமிலி வந்திருந்தாங்க. வந்துட்டு இங்கே போயிருக்கோம் போகாத இடம் 4-5 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போதேவும் நம்ம என்னடா ஊரை சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யானைகள் இதுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு புளியை வந்து அப்படியே அவங்க சொல்கிறாங்க அது வந்துட்டு அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா அப்படியே வாயை திறந்த மாதிரி இப்படியெல்லாம் எப்படி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற டவுட்டு. இது வந்து யானையோட மண்டை ஓடு அதையுமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த புளி தான் சொல்லியிருந்தேன் இது வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி பதப்படுத்துவாங்கன்றதே எனக்கு தெளிவாக தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா யானைகளை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா அது நம்மளை பாதுகாக்கும், யானைகளோட ஒன்றி வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. இதெல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம்னா சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமேவும். சரி வாங்கலாம் அப்படின்னு ரேட்டு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டால்குள்ளே போயிருந்தோம் இல்லையா. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேங்கிள்ஸு இதெல்லாம் காமிச்சிருந்தேன்ல, அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 10 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து சேம் ப்ராடக்ட் தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, அதே ப்ராடக்ட் தான். ஆனால் இவங்க சேல்ஸ் பண்ணும்போது வந்து 60 ருபீஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா வந்து நம்மளுக்கு அதிகமாக வருது. நான் வந்து அவங்களே பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதாவது பண்ணலாம் அப்படின்றத இதில் போய் பார்த்தோம். ஆனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதுவுமே வாங்கலை. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் எந்த ஹோப்புமே இல்லாமல் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு எந்த டைமில் நடக்குது அப்படின்னா சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்குது. அவ்வளோதாங்க விஓசி பார்க்கில் நடக்கிற எக்ஸிபிஷனை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நீங்களும் போய் மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.